எங்களின் 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 உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நீண்ட காலமாக ஒரு மாபெரும் கனவை சுமந்து கொண்டு நீண்ட காலமாக ஒரு மகத்தான கனவை சுமந்து கொண்டு உங்கள் பிள்ளைகள் நாங்கள் அன்னை நிலமெங்கும் அலைந்து வருகிறோம். உங்களிடமிருந்தே உங்களுக்காக ஓடி வருகிறோம். இங்கே நம்மளை ஆட்சி செய்தவர்கள் யார், ஆட்சி செய்ய துடிப்பவர்கள் யார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். நீண்ட காலமாக ஆட்சி செய்து பதவியில் இருந்தவர்கள் மறுபடியும் அந்த பதவியை தக்க வைக்க இந்த தேர்தல் களத்திலே நிற்கிறார்கள். பல ஆயிரக்கணக்கான கோடிகளை, பல லட்சக்கணக்கான கோடிகளை கொள்ளையடித்தவர்கள் அதை பதுக்கி ஒதுக்கி வைத்து பாதுகாக்க அந்த பதவியிலே இருக்க துடிக்கிறார்கள். ஊழல் லஞ்சத்திலே ஊறி கொடுத்தவர்கள் மறுபடியும் அதே ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதற்கு ஆசைப்பட்டு வருகிறார்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இந்த அடித்தளத்தை தகர்த்து கட்சி ஆட்சிகளால் இங்கே மாறுதலை செய்ய முடியாது. புரட்சி ஒன்றால் தான் மகத்தான மாற்றத்தை இந்த மண்ணில் செய்ய முடியும். அது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சியாக இருக்க முடியும். பேரன்புமிக்க என் பெற்றோர்களே, என் உயிருக்கினிய உடன் பிறந்தார்களே, உலகெங்கும் மாறுதல்களையும் புரட்சிகளையும் உருவாக்கியவர்கள் மன்னர்கள் அல்ல, மந்திரிகள் அல்ல, செல்வந்தர்கள் அல்ல, நம்மை போல சாதாரண மக்கள் தான் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். சாதாரண மக்கள் தான் சரித்திரத்தில் மாபெரும் புரட்சியை உருவாக்கி சரித்திரத்தை படைத்திருக்கிறார்கள். சாமானியர்கள் படைத்ததுதான் உலகெங்கும் சரித்திரமாக மாபெரும் புரட்சியாக மாறியிருக்கிறது. இந்த நிலத்தில், தமிழர் நாட்டில் 60 ஆண்டுகளாக மாறி மாறி ஆண்ட இந்த திமுக, அதிமுக, இந்திய பெருநிலப்பரப்பை மாறி மாறி ஆட்சி செய்த காங்கிரஸ், பாரதிய ஜனதா, தமிழ்நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டில் நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் தந்தது யார்? இந்த 4 ஆட்சிகள் தான் பொறுப்பேற்க வேண்டும். இந்த 4 ஆட்சிகள். கச்சத்தீவை எடுத்து கொடுத்தவன் எவன்? அவன். கூட இருந்தவன் யார்? இவன். நீட்டை திணித்தவன் யார்? அவன். கூட இருந்தவன் யார்? இவன். ஈழத்தாயக கனவை, தமிழ் இனத்திற்கென்று தனித்த தாயக கனவை நடிசிக்கு நாசமாக்குறது யார்? கொன்று குவித்தது யார்? அவர்கள். கூட இருந்தது யார்? இவர்கள். போராடி தடுத்து நிறுத்தி காப்பாற்றாமல் கைவிட்டது யார்? பாரதிய ஜனதா, அதிமுக. எந்த இடத்தில் இவர்கள் நமக்காக ஒரே ஒரு இடத்தில் நின்றார்கள், இனி நிற்பார்கள் என்று என்னரும் சொந்தங்கள், என் உயிரினும் இனிய உடன் பிறந்தார்கள் சொல்ல வேண்டும். காவிரியில் ஒரு சொட்டு தண்ணீர் பாரதிய ஜனதா, காங்கிரஸ் யார் ஆண்டாலும் கர்நாடகாவில் தர முடியாது என்று சொல்லும். தர முடியாது, தண்ணீர் தர முடியாது என்று சொல்ற கட்சிகளை எதற்காக திமுக கூட்டிக் கொண்டு நம்ம வீட்டு வாசலில் ஓட்டு கேட்க வருகிறது? இந்த கேள்வியை எழுப்ப வேண்டும். அறிவு சமூகம் யோசிக்க வேண்டும். திமுக ஒரு தீய ஆட்சி, தூக்கி எறிய வேண்டும் என்று என் மக்கள் எல்லோரும் விரும்புகிறார்கள். ஆனால் 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 என் உடன் பிறந்தார்களே, என் பேரன்பு மிக்க பெற்றோர்களே, திமுகவை தூக்கி எறிவோம். யாரை வைத்து? திமுகவுக்கு மாற்று அதிமுக எப்படி மாற்று? தீமைக்கு மாற்று. தீமை எப்படி மாற்று? என் சொந்தங்களே, எப்படி மாற்று? நெருப்பை வைத்து நெருப்பை எப்படி அணைப்பீர்கள்?
தீமைக்கு மாற்று எப்படி தீமை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே தீமையை எப்படி ஒழிப்பீர்கள்? நன்மையை வைத்துத்தான் என்று சொல்கிறார்கள். அந்த நன்மை யார்? அதுதான் உங்களுக்கு முன்னாடி நீங்கள் யோசிக்க வேண்டியது. நன்மை யார்? எப்படி? ஊழல் லஞ்சத்திற்கு மாற்று இன்னொரு ஊழல் லஞ்சம் எப்படி இருக்க முடியும்? ஊழல் லஞ்சத்திற்கு மாற்று உண்மையும் நேர்மையும் தான். உண்மையும் நேர்ந்தான். இவர்கள் வந்தாலும் டாஸ்மார்க் இருக்கும் குடிக்க வச்சு தாலி அறுப்பார்கள். இவர்கள் வந்தாலும் டாஸ்மார்க் இருக்கும் குடிக்க வைத்து தாலி அறுப்பார்கள். இவர்கள் வந்தாலும் ஊழல் லஞ்சம், இவர்கள் வந்தாலும் ஊழல் லஞ்சம், இவர்கள் வந்தாலும் பசி பஞ்சம், இவர்கள் வந்தாலும் பசி பஞ்சம், இவர்கள் வந்தாலும் ஓட்டுக்கு காசு கொடுத்து பறிப்பார்கள், இவர்கள் வந்தாலும் ஓட்டுக்கு காசு கொடுப்பார்கள், இவர்கள் வந்தாலும் இலவசம் அறிவிப்பார்கள், இவர்கள் வந்தாலும் இலவசம் அறிவிப்பார்கள், இவர்கள் வந்தாலும் நம் பூமி தாயின் மாறான மலையை வெட்டி வெட்டி விற்பார்கள், இவர்கள் வந்தாலும் ஆத்து மணலை அள்ளி விற்பார்கள், இவர்கள் வந்தாலும் மீனவன் சாகை சகிப்பார்கள், இவர்கள் வந்தாலும் விவசாய விளை வச்ச நெல்லை கொள்முதல் செய்து சேமிப்பு கிடங்கு கட்டி சேமிக்க மாட்டார்கள். அவர்கள் வந்தாலும் செய்ய மாட்டார்கள். எதற்கு இவர்கள்? எந்த வழியில் மாற்று? எந்த வழியில் மாற்று? 25 ஆண்டுகள் ஐயா கருணாநிதி ஆண்டிருக்கிறார். 20 ஆண்டுகள் அம்மையார் ஜெயலலிதா, 5 ஆண்டுகள் ஐயா ஸ்டாலின், 4.5 ஆண்டுகள் ஐயா எடப்பாடி. வாழ்ந்து பார்த்து விட்டீர்கள். என்ன மாறுதலை கண்டீர்கள்? என்ன மாற்றத்தை கண்டீர்கள்? 60 ஆண்டுகளில் திரும்ப ஆத்தாவுக்கு 1000 கொடுக்கிறேன் என்கிறார்கள். 30 ரூபாய்க்கு வக்கற்ற நிலையில் என்னை பெத்த தாயை உன்னை பெத்த தாயை வைத்ததுதான் இவர்கள் சாதனை. எங்கே கொண்டு உன்னை நிறுத்துவார்கள்? இலவசம் என்பது ஏமாற்று என்பதை நீ அறியாததா? நீ படித்திருக்கிறாய் இல்லையா? உலக நாடுகளின் நிர்வாகத்தை பார்த்தாயா? உன் கண் முன்னாடி வெனிசுலா விழுந்தது எப்படி? அவன் வேலை, உழைப்பு, வருமானம், வாழ்க்கை இது நாளையும் துண்டித்தான். வேலை இல்லை, உழைப்பு இல்லை, துண்டித்தான். வேலையிலிருந்து உழைப்பை துண்டித்தான். வருமானம் இல்லாது இலவசத்தை அறிவித்தான். வாழ்க்கை இல்லாது போனது, நாடு கவிழ்ந்தது. இதானடா வரலாறு. இதை எப்படி செய்வாய்? உன் மகன், உன் உடன் பிறந்தவன் தான் சொல்றேன். உன் வாழ்விடத்திலேயே அரசு பணியை தருவேன் என்று சொல்கிற ஒரே மகன் உன் மகன். இந்த நாட்டில் இலவசம் தரமாட்டேன் என்று சொல்கிற ஒரே ஒருவன் உன் வயிற்றில் பிறந்த உன் மகனும் உன் உடன் பிறந்த உன் அண்ணனும் தம்பியும் தான். நான் தான் சொல்றேன், தரமாட்டேன். ஆனால் இலவசம் பெற வேண்டிய வறுமை ஏழ்மை நிலையில் இல்லாது உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன் என்று சொல்கிறேன். படிப்பு, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வை உனக்கு தருகிறேன். எவரிடத்திலும் கையேந்தாத தற்சார்பு வாழ்க்கையை உனக்கு தருகிறேன் என்று சொல்கிறேன். நீ பார், இலவசம் அறிவிக்காத ஒரு கட்சியை பார். 1000 2000 தருகிறேன் என்று உன்னை ஏமாற்ற துடிக்காத கட்சியை பார். உன்னை ஏமாற்ற துடிக்கிறான் எல்லோரும். அந்த நிலையிலிருந்து உன்னை மாற்ற துடிக்கிறேன், உன் உடன் பிறந்தவன். இதை நன்கு விளங்கிக்கொள். நீ என்னை தோற்கடித்தாய் 4 முறை. 5வது முறையும் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உன் முன்னால் நிற்கிறேன் என்றால் என்னை பார். என் அடர்த்தியான நம்பிக்கையை பார். நான் உன் மீது வைத்திருக்கிற பேரன்பையும் பெரும் காதலை பார். ஏன் உன்னை விட்டு நான் போகவில்லை. வந்தவன் போனவெல்லாம் 2-3 சீட்டுக்கு போய் முட்டிக்காலிட்டு கோடிகளை வாங்கி கொண்டு நிற்கும் போது 8.5 விழுக்காடு 36 லட்சம் வாக்கை வைத்திருக்கிற 3வது பெரிய கட்சியான உன் அண்ணனுக்கு, உன் பெற்றவனுக்கு, உன் பிள்ளைக்கு பேரம் பேசியிருப்பானா இல்லையா? பதவி ஆசை காட்டியிருப்பானா இல்லையா? பணத்தாசை காட்டியிருப்பானா இல்லையா? எல்லாத்தையும் தூக்கி வீசி விட்டு உன்னை வந்து நிற்கிறேன் என்றால் உனக்காக வந்தவன் நான். அதை நீ கவனத்தில் வைத்துக்கொள். நான் உனக்கு வேலை தருகிறேன். நீ படிக்க முடியவில்லை, படிக்கலைனாலும் அரசாங்க வேலை தருகிறேன். உனக்கு எப்படி தருவேன்? நான் தருவேன். நடாயின் உடன் பிறந்தானே. பரமக்குடியில் என்ன விளையாது? நெல் விளையும், கரும்பு விளையும், வாழை விளையும், பனை இருக்கு, தென்னை இருக்கு, மாடு மேய்க்க முடியும், ஆடு மேய்க்க முடியும், கழுதை மேய்க்க முடியும், தேனீக்கள் வளர்க்க முடியும், பட்டுப்பூச்சல் வளர்க்க முடியும், மீன் வளர்க்க முடியும், என்ன நாட்டுக்கோழி வளர்க்க முடியும். இதை விட என்னடா வளமை வேணும்? இதை விட என்ன வேணும்? பாலின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி நமக்கு. மாடு வளர்க்க முடியாதா? படித்தவனை MSc MBA BBA படித்தவன் சாராய கடையில் சாராயம் விற்று கொடுத்து கொண்டிருக்கும் போது என் மாட்டு பண்ணையில் நீ வேலை செய்ய முடியாதா? கவர்மெண்ட் வேலை என்றால் உன்னால் வேலை செய்ய முடியாது. ஆட்டுப்பண்ணை வேலை செய்ய முடியாது. உலகத்தில் மிகப்பெரிய சந்தை பால் சந்தை. உலகத்தில் மிகப்பெரிய விலை கழுதைப்பால் 1 லிட்டர் 5000. நீ தட்டிப்பார் ஹவு மச் டாங்கி மில்க் என்று 5000. கழுதைப்பாலை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து பொருளாதாரத்தை பெருக்க முடியாதா? உலக உயிர்களின் உயிர் தேவை, உணவு தேவை. அப்படி என்றால் உணவு எங்கிருந்து வருகிறது? விவசாயத்தை அரசு கையில் எடுத்து விவசாயம் செய்வதை அரசு பணியாக மாற்றினால் உன் வாழ்விடத்தில் உனக்கு வேலை கொடுக்க முடியாதா?
கொடுக்க முடியாது. துணிந்து தன்மானத்தோடு தலைமிருந்து வாழ்கிற வாழ்க்கையை நம்மால் உருவாக்க முடியும். எத்தனை காலத்துக்கு பட்டியலில் இருந்து என்னை வெளியேற்றி என்று இந்த பதர்களிடம் கெஞ்சுவாய்? எத்தனை காலத்துக்கு? யாரா தாழ்த்தப்பட்டவன்? யாரு? நாம் தாழ்ந்தவன் எவனும் கிடையாது. தமிழ் சமூகத்தில் தாழ்ந்தவன் என்று ஒருவனும் கிடையாது. காரணம், தமிழன் பெருமைக்குரியவன். தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன். இவர்களிடம் கேட்டாய், தேவேந்திரோட வேளாளர் என்று அறிவிக்க சொல்லி போராடியவன் உன் அண்ணன். அழுத்தம் கொடுத்தவன் நான். வாக்கை அறுவடை செய்தது பிஜேபி. பட்டியல் சமூகத்தை பட்டியலிருந்து வெளியேற்று பட்டியல் அடைத்து வைக்க ஆடும் அல்ல நாங்கள். மான தமிழர்கள் என்று போர்க்குழல் எழுப்பி போராடி கொண்டிருப்பவன் உடன் பிறந்தவன். தமிழன் ஏனண்டா தாழ்த்தப்பட்டவனாக இருக்க வேண்டும்? கேட்டால் சலுகை என்கிறாய். எனக்கு வேண்டியது சலுகை அல்ல, என் உரிமை. எனக்கு வேண்டியது உரிமையை கொடு, சலுகை இல்லை. சலுகை அல்ல. பட்டியலிருந்து வெளியேற்று. ஆதி தமிழனை எஸ்சி என்ற பிரிவிலிருந்து தூக்கு. பறையன் என்று வைக்காதே, ஆதி தமிழன் என்று வை. எஸ்டிஐ ஷெட்யூல் டைப்ஸ் என்று வைக்காதே, தொல்குடி தமிழன் பழந்தமிழன் என்று வை. என்னுடைய இடஒதுக்கீட்டில் எனக்கு இருந்தது நான் போராடி பெற்ற 18 விழுக்காடு. இதை ஐயா கருணாநிதி திட்டமிட்டு தூக்கி அருந்ததிய மக்களுக்கு 3 விழுக்காடு எடுத்து கொடுத்தால் யாரை கேட்டுக் கொடுத்தார்? பொது இடத்திலிருந்து எடுத்து 3 இல்லை 6 கொடுத்தால் கூட கேட்பதற்கில்லை, கொடுங்கள். ஆனால் எனக்கே 10 இருக்கும்போது யாரிடத்தில் இருந்து என்னை கேட்காமல் எப்படி எடுத்து 3 கொடுத்தீர்கள்? எப்படி கொடுத்தீர்கள்? எவன் எதிர்ப்பான்? அரசியல் வலிமை, அதிகார வலிமையற்று குரல் வழி நெரிக்கப்பட்ட சமூகத்தின் மக்கள். இவனுக்கென்று இருக்கிற தலைவன் கேட்க மாட்டான். ஏன்? தேர்தல் வரும்போது 2 சீட்டு 3 சீட்டுக்கு நம்மிடத்தில் தான் நிற்பான். இவன் கேட்க மாட்டான் என்ற துணிவில் எடுத்து கொடுத்தார் கருணாநிதி. 3 விழுக்காடை கொடுத்தது தவறில்லை, கொடுத்து விட்டார். ஆனால் என் உடன் பிறந்தவனை பச்சை துரோகத்தை பார். பிரியாரிட்டி, ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ், முன்னுரிமை என்ற சட்ட வரைவை கொண்டு வந்ததால் 3 விழுக்காடு போக அவர் சாப்பாடு அங்கே இருக்கும். என்னுடைய சாப்பாட்டில் அவர் சாப்பிட்டது போக மிச்சம் எச்சம் எனக்கு. மிச்ச கஞ்சி எச்சி கஞ்சி எனக்கு. மீதி இருக்கிற 15 விழுக்காட்டில் தேவேந்திரர் நான், ஆதித்தமிழன் பறையன் நான், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பழங்குடி மக்கள் குறவர் நாங்கள். இது 3 பேரும் நாங்கள் இதுக்குள்ளே போட்டியிடணும். அவர் மிச்சம் போக ஒரு பல்கலைக்கழகத்தில் 5 பேராசிரியர்கள் என்றால் 4 வேளை என் அன்பு தம்பி தம்பிகளே நான் படம் எடுத்து காட்டினேன். நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் பட்டியல் வெளியேற்றும் என்று பல கூட்டங்களை போட்டிருக்கேன் பார். அதிலே எஸ்சிஏ ஷெட்யூல்டு அருந்ததிய மக்கள், எஸ்சி அருந்ததிய மக்கள் என்று 5 இடத்தின் 4 இடம் அவர்களுக்கு போக ஒரே ஒரு இடம் இருக்கிறது. அது தேவேந்திரர் எனக்கா, ஆதித்தமிழன் எனக்கா, அல்லது ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பழங்குடி எனக்கா? ஒரு சீட்டை நாங்கள் 3 பேர் பிரிக்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட அநீதியை இழைத்தார் கருணாநிதி என்பதை நீ மறந்தாய். இதே ஈரோடு கிழக்கிலே பொது தேர்தல் 2 இடைத்தேர்தல் 3ஐயும் சந்தித்த மகன் உன் உடன் பிறந்தவன். அங்கே நிற்கும் போது ஐயா ஸ்டாலின் முழு பக்க விளம்பரம், செய்தித்தாளங்கும் செய்தி என்ன? அருந்ததிய மக்களுக்கு இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கொடுத்தது நாங்கள் தான். அதே துணிவோடு ஐயா ஸ்டாலின் என் மண்ணிலே இதே பரமக்குடியில் வந்து உங்களிடமிருந்து எடுத்து 3 விழுக்காடை அருந்ததிய மக்களுக்கு கொடுத்தது நான் தான் என்று சொல்ல துணிவும் வீரமும் இருக்கா? பாறையர்களிடத்திலும் தேவேந்திரிடத்திலும் பழங்குடி மக்களிடத்திலும் உங்களிடமிருந்து எடுத்து கொடுத்தவன் நான் தான் என்று நீங்கள் விளம்பரப்படுத்த பேச உங்களுக்கு துணிவு இருக்கிறதா? இங்கே போட்டியிடுகிற திமுக, அதிமுக இவர்களுடைய இந்த முழு ஒதுக்கீட்டில் உங்கள் நிலைப்பாடு என்ன? உங்கள் கருத்து என்ன? உங்கள் கருத்து? என் இடத்தை எடுத்து கொடுத்த நீ எனக்கு எப்படி நீ ஓட்டு கட்டு வர்ற? எப்படி ஓட்டு கட்டு வர்ற? எப்படி? இப்ப நான் உன் மகன் சொல்றேன் பாரு, உன் கூட பிறந்தவன் ஆட்சிக்கு வர்றேன், 3 விழுக்காடை தூக்கி திருப்பி இங்க வைக்கிறேன். அவர்களுக்கு கொடுத்தது சரி, ஆனால் இழந்த 3 வைக்கிறேன். 14 ஆண்டுகளா இழந்திருக்கேன். வட்டியோட தூக்கி 5 தூக்கி இங்க வைக்கிறேன். 15ஓட கூட்டு 5 தூக்கி 20ஆக இடஒதுக்கீடு வைக்கிறேன். பட்டியலிருந்து தூக்குறேன், பட்டியலிருந்து வெளியேற்றுறேன். பட்டியலிருந்து வெளியேற்ற என்ன செய்கிறேன்? 8 வருதா, 9 வருதா, இடம் 7 வருதா, குடிவாரி கணக்கெடுத்து 9 வருது தூக்கி பிசியில் தூக்கி வைக்கிறேன், அல்லது எம்பிசியில் தூக்கி வைக்கிறேன். இந்த இடத்தை தூக்கி அங்கே வச்சு
இந்த சாப்பாடு அங்கே வச்சு அங்கே இருந்து சாப்பிடுங்கிற முடிஞ்சு எவன் வந்து கேட்குறான்னு நான் பார்க்குறேன். இவ்வளவுதான். அப்போ எதுக்கு எப்படி செய்வ? உனக்கான அதிகாரத்தை நீ நிறுவனம். இல்லைன்னா சரி வராது. நீ திருப்பி இதே ரொட்டகுல, இதே உதயசூரியன், இதே கை, இதே தாமரைக்கு போட்டு திரிஞ்சின்னு வச்சுக்கிறேன். ஐயா ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி தான், ஒன்று ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது. நீ போக வேண்டியதான். 15 வருஷம் கத்திட்டேன். இன்னும் எத்தனை வருஷம் கத்த விடுவ? இன்னும் எத்தனை வருஷம்? உன்னோட இந்த மண்ணில் படித்து தெரிஞ்சவன் தானடா, இந்த ஆற்றுக்குள்ளே சுற்றி தெரிஞ்சவன் தானடா, இங்கே வந்து செட்டியார் ஸ்கூலில் கராத்தே டோர்னமெண்ட்டில் ஜெயிச்சு போனவன் தானடா, இங்கே வந்து கபடி விளையாண்டவன் தானடா அவன் அண்ணன். இங்கே வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கூட்டத்தில் ஒருவனாக நின்று கத்தி திரிந்தவன் தானடா உன் உடன் பிறந்தவன். இங்கே நின்றவன் என்னை காப்பான், என் மொழியை காப்பான், என் இனத்தை காப்பான், என் மண்ணை வளத்தை காப்பான், என் மக்களின் நலத்தை காப்பான். எல்லாவற்றையும் நம்பி நம்பி நின்று ஏமாந்தவனா. ஏமாற்றப்பட்ட இடத்தில்தான் ஆற்றல் பேரறிவையாக பெருக்கெடுக்கும் என்கிறார் ஐயா இறையன்பு. அப்படி வீழ்த்தப்பட்ட இடத்தில் துடித்து கிடந்து எழுந்த பிள்ளைகளடா நாம். விட்டு விட்டு போக முடியாது. மறுபடியும் இவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க போகிறாயா? என்ன செய்வார்கள்? என்ன செய்வார்கள்? மறுபடியும் குடும்பத் தலைவிக்கு 2000, 2000, 2500 மிக்சி கிரைண்டரு, அரிசி பருப்பு, வேட்டி சேலை. நீ விளைய வைக்கல கரும்பு, நீ விளைய வைக்கல நெல், நீ குஜராத்திலேருந்து வாங்கிட்டு வந்து உனக்கு 1 கிலோ அரிசி 1 கிலோ வெள்ளம் தருவான், பொங்கலுக்கு வாங்கி வச்சுட்டு சாப்பிடுவேன். இப்படியே இலவசம் வாங்கிட்டாரு. ஒரு நாள் ஒரு போத்தலை விஷம் தருவான், குடிச்சிடுச்சா. இதுதான் நடக்கும். படிச்சிருக்க. இலவசம் என்பது ஏமாற்று. மக்களின் ஆசையை தூண்டி ஏமாற்றான். எந்த நாட்டிலையாவது நல்லா ஆட்சி செய்கிற ஒரு தலைவன் இலவசம் கொடுப்பானடா? இலவசம் கொடுப்பானா? கொடுப்பான். எங்கிருந்து எடுப்பான் அந்த காசை? 10 லட்சம் கோடி கடன் ஆகி போச்சு இந்த திணியுண்டு மாநிலத்துக்கு. இந்த 10 லட்சம் கோடி கடனில் நிறைவேற்றப்பட்ட ஏதாவது ஒரு நலத்திட்டம் சொல்லு. ஏதாவது ஒரு நலத்திட்டம். கல்வி தரப்படுத்தப்பட்டிருக்கா? மருத்துவம் தரம் உயர்த்தப்பட்டிருக்கா? குடிநீர் விநியோகம் சரியாக இருக்கா? மின்சார தடையின்றி தரப்படுதா? பயணிக்க பாதை, தரமான போக்குவரத்து சொல்லு. படித்த எல்லோருக்கும் வேலை கொடுக்கப்பட்டிருக்கா? என்ன நடந்திருக்கேன் உடன் பிறந்தவனே? ஃப்ரீ ஸ்கீம், வெறும் இலவசம். இலவசம் 6800 கோடியை வங்கி கணக்கில் 5000 போட்டு இழந்திருக்கான். படிப்பிக்கிற ஆசிரியன், அறிவை போதிக்கிற ஆசிரியன் வீதியில் நிற்கிறானடா. இந்த நாட்டில் ஆசிரியனை வீதியில் விட்ட சமூகம் உருப்படுமாடா? உருப்படுமா? நீ IAS ஆறு, IPS ஆறு, எவனாவது உன்னை பிரசவித்த தாய் ஆசிரியர் பெருமக்களடா. இந்த மகன் இங்கே நின்று பேச காரணம், என்னை பெற்றவர்கள் உலகத்தை காட்டினார்கள். இந்த உலகத்திற்கு சீமானை காட்டியவன் என்னை படிப்பிச்ச ஆசிரியனடா. என்னை படிப்பிச்ச ஆசிரியர். என் தாய் உயிர் கருவறையில் 10 மாதம் தான்டா சுமக்கிறான். அறிவு கருவறையில் என் ஆசிரியர் பெருமக்கள் 22 ஆண்டுகள் வச்சு சுமக்கிறார்களடா. அவர்கள் தானடா போற்றத்தக்க பெருமக்கள். அவனை சம்பள உயர்வுக்கு வீதியில் நிற்க வைக்கிறான், சந்தியில் நிற்க வைக்கிறான் அந்த ஆட்சியாளன். உயிரை காக்க மருத்துவனை ரோட்டில் போடுறான் சம்பள உயர்வுக்கு. இவன் கேட்குற சம்பளத்தை கொடுக்க 100 கோடி, இவன் கேட்குற சம்பளத்தை கொடுக்க 100 கோடி தானடா இருக்கும். 1800 கோடியை இழக்கிற இந்த அரசு இந்த ஆசிரியர், மருத்துவர், செவிலியருக்கு சம்பளத்தை கொடுத்து வாழ வைக்க முடியாதா? ஏன் கொடுமையான குப்பை மேடை கூட்டி வச்சிருக்காடா நீ அதிகாரத்தில்? ஏண்டா குடிக்க வச்சு 25 லட்சம் பேர் தாலி எடுத்தவனை நீ தலைவனாக்குறியடா. அவன் தலைவனா தாலி எடுப்பானாடா? யாரை நீ தேர்வு செய்ய போற இந்த தேர்தலில்? மறுபடி சாராயால அதிபரை தேர்வு செய்ய போறியா? மறுபடி உன்னை ஏமாத்துகிறவனுக்கே அதிகாரத்தை கொடுக்க போறியா? ஏமாறுகிறவன் இருக்கிற வரை ஏமாற்றுகிறவன் இருக்கத்தான் செய்வான். தூக்கி வீசு, உன் ஒற்றை விரலால் மாத்து. ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கு. பரமக்குடியில் தொடங்கு. காசு இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்ற நிலை இருந்தால், அவன்தான் அதிகாரத்துக்கு வரும் என்ற நிலை இருந்தால், நம் தாத்தா காமராஜும், நம் தாத்தா கக்கனும், நம் தாத்தா தெய்வத்திருமன் முத்துராமலிங்க தேவரும், நம் தாத்தா ஜீவானந்தமும் எப்படி அரசியல் வந்திருக்க முடியும்? எப்படி வந்திருக்க முடியும்? பணம் இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்றால் முதலாளிக்கான அதிகாரம் தானடா உருவாகும். ஏழை எளிய மக்கள், பாட்டாளி மக்கள், உழைக்கும் மக்களுக்கான அதிகாரம் எப்படி உருவாகும்? உன் குரல் எப்படி அதிகாரத்தில் ஒலிக்கும்? உன்னுடைய குரல் எப்படி, உனக்கான உரிமை குரல் எப்படி சட்டமன்றத்தில் ஒலிக்கும்? எப்படி ஒலிக்கும்? பணத்தை முதலீடு செய்வான், லாபத்தை குறிவைப்பானா? மக்கள் சேவையை கவனம் செய்வானா? நீ அறியாததா? இதை கூட தெரியாதா? இது கூட தெரியாதா? எதற்கு பயன்பட்டது உன் கல்வி? எதற்கு பயன்பட்டது? எதை சிந்திக்குது உன் மூளை? எதை சிந்திக்கிறது? இந்த ஆட்சி அதிகாரத்தை தொடர செய்ய போகிறாயா? அரை நூற்றாண்டுக்கு மேலே இவர்களுடைய அதிகாரத்தை கொடுத்து நீ அல்லல் பட்டு, துயரப்பட்டு, துன்பப்பட்டு வாழ்ந்தது பத்தாதா? இதை தூக்கி எறிய துடிக்கலையா? அவன் மனம் துடிக்கலையா?
மாற்றம் என்பது வெறும் சொல்லுதானா, செயல் இல்லையா? தூக்கி எறி, தூக்கி எறி, இவர்களை தூக்கி எறி. புதிய அத்தியாயத்தை, புதிய அரசியலை உருவாக்கு, புதிய அதிகாரத்தை நிர்வாக்கு. நம்பிவிட்டாய், திமுக ஆட்சியில் வாழ்ந்து விட்டாய், இங்கே அதிமுக ஆட்சியில் வாழ்ந்து விட்டாய். ஒரே ஒரு முறை உன் உடன் பிறந்தவன் ஆட்சியில் வாழ்ந்துவார். ஒரு 5 ஆண்டுகள் வாழ்ந்துவார். பூமியின் தலை சிறந்த இந்த பூமி பந்தில் தலை சிறந்த நாடாக தமிழர் நாட்டை மாற்றி படைக்கிறேன். இல்லையாவார் உலகத்தின் சொர்க்கமாக, பூமியின் சொர்க்கமாக மாற்றுகிறேன். பசி பஞ்சம் இல்லாத, ஊழல் லஞ்சம் இல்லாத, கொலை கொள்ளை இல்லாத, சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை இல்லாத, பாலியல் வன்கொடுமை, பெண்ணி அடிமைத்தனம், மத போதை, வேலை இல்லை என்கிற சொல் இல்லாமை, வளக்கொள்ளை இல்லாத ஒரு புதிய தேசத்தை நான் படைக்கிறேன். புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்று என் உடன் பிறந்தார்கள் எழுதி வைத்திருக்கிறார்களே, அதை உண்மையிலே இந்த நிலத்தில் நிகழ்த்தி காட்டுகிறேன். நீ நம்பு, என்னை நம்பு. எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாய், அறிவுப்பால் ஊட்டிய என் தாய் தமிழ், என் உயிருக்கு மேலாக நான் நேசிக்கிற என் உயிர் தலைவன் பிரபாகரன், என் இறைவன் திருமுருகப் பெருமான், என்னுடைய தாய், என் குலமாதா வீரமாகாளி அவர்கள் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், உன் மகன் இதை செய்வேன். கல்வியில் சிறந்த நாடாக பாரதி பெரும்பாட்டன் பாடினான், கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று. உண்மையிலே சிறந்த நாடாக மாற்றுவேன். உனக்கு வேலை இல்லை என்ற சொல்லே இல்லாத ஒழிப்பேன். உன் வாழ்விடத்திலே அரசு பணியை கொடுப்பேன். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை நிறுவி நீ பரமக்குடியிலே இரு, நீ கமுதக்குடியிலே இரு, நீ சத்திரக்குடியிலே இரு, நீ இங்கே இரு, பொன்னையாபுரத்திலே இரு, அங்கேயே உனக்கு வேலை தாரேன். கோழி வளர்க்க வைக்கிறேன், ஆடு வளர்க்க வைக்கிறேன், மாடு வளர்க்க வைக்கிறேன், நீ அங்கே இரு, நான் பண்ணையாக வேலை தாரேன். நீ எங்கேயும் போகாது, துபாக்கி போகாது, சோலைவனத்தை விட்டு பாலைவனத்துக்கு வேலை தேடி போகிறது அவமானம். இனிமேல் வெளிநாட்டு இளைஞர்கள் தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கும் என்கிற நிலையை உன் மகன் நான் உருவாக்குவேன். நீ நம்பு. நம்பிக்கையோடு என் தங்கைக்கு மருத்துவர் எழில் இளவரசி அவர்களுக்கு நீ விவசாய சின்னத்தில் வாக்கை செலுத்து. போ, நம்பிக்கையோட போ. உழவர் குடிமக்களே, நாம் முதலாக செய்தது என்ன? வேளாண்மை தான். மருத நிலத்தில் செய்த மருத நிலத்து மக்கள் நாம் செய்தது என்ன? வேளாண்மை தான். ஏன் நாம் வேளாளர்? வேளார் மண்ணை பிசைந்து பண்டம் செய்தார் வேளார். மண்ணை உழுது வேளாண்மை செய்தார் வேளாளர். மண்ணை ஆள்பவன் வேளாளர். அதனால்தான் நாம் வேளாளர்கள். நம்முடைய குடிப்பெயர் வேளாளர். புரியுதா? வேளாளர் என்றால் விவசாயி, வேளாண் குடிமகன், உழவர் குடிமகன். பல்லு என்றால் உழவு. சொல்லு, பல்லு என்றால் என்ன? உழவு. பல்லு தாழ்ந்த சொல் என்று எண்ணினால் உன்னுடைய நோய். 92 பல்லு இருக்கு, பல்லு பாடுது, முக்கூடத்திரு பல்லு, அந்த பல்லு, இந்த பல்லு. பல்லு என்றால் உழவு. வேளாளர் என்பது நம் குடிப்பெயர். பல்லர் என்பது காரண பெயர். காரணம், நகரத்தில் மேட்டு நிலத்தில் வீடை கட்டி வாழ்ந்தோம், பல்ல நிலத்தில் வேளாண்மை செய்தோம். அதனால் நம் பல்லர்கள் என்று அழைக்கப்பட்டோம். குன்றில் வாழ்ந்தோம், மலையிலே குறிஞ்சின்னு அந்த நிலத்திற்கு பெயர் வைத்தான் நமது முன்னவர்கள். அங்கே குன்றில் வாழ்ந்ததால் குன்றவர்கள் என்று அழைக்கப்பட்டோம். இன் உச்சரிப்பு குன்றி குறவர்கள் என்று அழைக்கப்பட்டோம். நாம் குறவர் இனத்து பிள்ளைகள். நம்ம ஆதிக்குடி குறவர் குடி. அந்த நிலத்தின் தலைவன் இறைவன் முருகன், அந்த நிலத்தின் மகள் வள்ளி. அதுதான் உனக்கு வரலாறு. கீழே இறங்கி வந்தாய். காடு சார்ந்த இடத்திலும் வாழத் தொடங்கினோம். வேட்டையாடி உண்ட விலங்கை வளர்த்து உண்ணுவோம் என்று முடிவெடுத்தோம். அங்கு 2வது தாய்க்குடி, அது கோன் ஆயர் என்றும் கோன் என்றும் அழைக்கப்பட்டது. அங்கே வாழ்ந்தவன் கோன் அரசன். கோ என்றால் பசு, கோ என்றால் வேந்தன், அரசன். அங்கே வாழ்ந்த குடிகளின் தலைவன் கையிலே ஒரு கோலை கொடுத்தோம். அந்த கோலை பெற்றவன் கோன் அரசன், கோனார் என்று ஆனான். அடுத்து கீழே வந்தோம். வயல் சார்ந்த இடத்திற்கும் மருத மரங்கள் அதிகமாக இருந்தால் அங்கே வாழ்ந்த மக்கள் நாம் மருத நிலம் என்று அழைக்கப்பட்டது. அந்த நிலத்தின் தலைவன் வேந்தன் இந்திரன். அதனால்தான் தேவே இந்திரன், தேவர் என்றெல்லாம் அழைக்கப்பட்டது. காரணம் அதுதான். உனக்கு புரியுதா? முதல் திணையின் தலைவன் முருகன், 2வது திணையின் தலைவன் மாயவன் கண்ணன். அந்த நிலத்தில் வாழ்ந்த மக்கள் மருத நிலத்திற்கும் குறிஞ்சி நிலத்திற்கும் இடையே வாழ்ந்ததால் இடையர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அது குடிப்பெயர் அல்ல, காரண பெயர். குடிப்பெயர் கோன், அரசன், ஆயன், மேய்ப்பன் என்று பொருள். விளங்குதா? இனிமேல் இது சாதி பேர், இது இழிவான பேர் என்று எண்ணிட்டு வந்த கொண்டே பேர். உனக்கு உளவியல் நிமிர்வு வேணும்.
உளவியல் நிமிர்வேன். என்ன நிமிர்வேன்? நான் தமிழன் ஆதி குடி என்ற திமிரும் பெருமிதம். புரிஞ்சா 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 புரிஞ்சதா? அதனால நாம் மிகப்பெரிய மூத்த குடிமக்கள். 1-2 கண்டுபிடிச்சதே ஆடு மாடு வளர்க்க தொடங்கும் போது கண்டுபிடிச்சிட்டோம். ஆடு மாடு என்றதுக்கு 1-2 ஆதி குடியடா. உலகத்தின் பெருமைப்பட வாழ்ந்த மக்கள். திமிரோட திரி 23ஆம் தேதி வாக்கு செலுத்த போகும்போது திமிரோட போ. உலகத்துக்கு சோறு கொடுத்தா உழவர் குடிமகனுக்கு வாக்கு செலுத்த போகிறவங்க திமிரோட போ. தங்கச்சி ஓட்டு எதில் இருக்கு? எந்த எண்ணில் இருக்கு? எந்த எண்ணில் இருக்கு? 1. ஏண்டா விவசாயி ஒன்னா இருக்கான்? உலகத்தில் விவசாயி தான் நம்பர் 1 இருக்கணும். உழந்தும் உழவே தலை உணராத நாம் மனிதரில் கலை. உழவுதான் எல்லாவற்றிலும் தலையானது என்பதால் நமது சின்னம் முதல் பெட்டியில் 1வது இடத்தில் இருக்கு. விவசாயி 1, 3வது 4வது 2வது பெட்டியில் இருந்துச்சு. இதுவரை நம்ம சின்னம் முதல் பெட்டிக்கு வந்திருக்குன்னா காரணம் என் மக்களடா, என் மக்கள், என் சொந்தங்கள். அவர்கள் கொடுத்த வாக்கிலே தனித்த அங்கீகாரம் பெற்ற 3வது பெரிய கட்சி என்ற பெருமையை தந்து என் புள்ள ஓட்ட சின்னத்தை தூக்கி வைடா. எனக்கு பின்னாடி தான்டா சூரியன், எனக்கு பின்னாடி தான்டா ரெட்டலை, எனக்கும் பின்னாடி தான்டா கை, எனக்கும் பின்னாடி தான்டா நான் நம்பர் 1. எதிலே? விவசாயி நம்பர் 1. 3வது பெரிய கட்சியாக இருக்கு உன் கட்சி, உன் புள்ள கட்சி, உன் கூட பிறந்தவன் கட்சி, உன் கட்சி. இதை 3வது இடத்துக்கு கொண்டு வந்தது நீதான். 1வது நம்பர் 1ஆக கொண்டு போக போறது. போடு ஓட்ட அப்புறம் பாடுறா நாட்டை பிரம்பாடுறா மாத்திரம்டா. தலைகளா மாத்திரம். உலகம் நம்மளை திரும்பி பார்க்குது. யாரா இவனு? இத்தனீண்டு வயன் நான் சொல்றதை கேட்டு புர்கினோ பாசாவில் இப்ராஹிம் சோரே தலை சிறந்த நாடா 35 வயசு இளைஞ அண்ணன் ஜோரதை செஞ்சுக்கிட்டு இருக்கான். சிங்கப்பூரில் லீக்வான் செஞ்சான். உங்களுக்கு கருணையே இல்லையாடா? கருணையே இல்லையா? இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுற பாட்டு பாட தெரியும். ஓட்டு போற ஒண்ணு ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம். யாராருக்கோ ஓட்ட போட்டு ஓட்டாண்டி ஆகி போட்டோம். இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற? இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற? ஓட்டு போற ஒண்ணு ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம். வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். புரட்சி என்பது ஓர் தலைகீழ் மாற்றம் என்பது சொல்லல்ல செயல். மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, என் தங்கை எழில் இளவரசி வெல்க 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 வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.